அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மகம் நட்சத்திரத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட் போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக நம்மளால் தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சுக்கிர பகவான். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி புதன் பகவான். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சந்திர பகவான். எதுக்காக நம்ம நட்சத்திர அதிபதி பற்றி இவ்வளோ கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு அந்த ராகு கேதுடைய பலன் கிளியராக உங்களுக்கு புரியுங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய சிம்ம ராசி கூட பேரா இருக்கின்ற மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதியை கேது பகவானுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அப்போ ராகு பகவான் ரிஷப மனையிலேருந்து மேஷ மனைக்கு பயிற்சி ஆகிறார். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கேது பகவான் விருச்சிக மனையிலேருந்து துலாம் மனைக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ இதன் மூலமாக நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பேரா இருக்கின்ற மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்களா? பொதுவாக ராகு கேது பற்றி ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்லிடுறாங்க. அதாவது ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே ஒரு சொந்த வீடும் கிடையாது, அதே சமயம் சுய புக்தியும் கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த வீட்டோட பலன்களை பிரதிபலிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய ஒரு வேலைங்க. நெக்ஸ்ட் ராகு போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே சமயம் கேத்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா மொத்தமாக 18 மாதங்களுக்கு ஒரு வாட்டி ராகு கேது பயிற்சி நடக்குங்க. அந்த ராகு கேது பயிற்சியின் போது ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 மாதங்கள் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பாருங்க. சரிங்களா? நீங்க எதிர்பார்க்காத விதமா நல்ல செல்வத்தை அள்ளி கொடுப்பார். இன்கேஸ் நீங்க தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாரு. 2வது 9 மாதங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிக்க பார்ப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவார். ஆனா அந்த செகண்ட் 9 மந்த்ஸ் நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விரைய செலவுகள் உங்களுக்கு ஆகாம கண்டிப்பா உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பொதுவாக ராகு எந்த வீட்டுல இருந்தா நல்ல பலன்கள் கொடுப்பாரு, கேது எந்த வீட்டுல இருந்தா நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேங்க. ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல ராகு பகவான் 3, 6, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அது கேது பகவான் உங்களுடைய 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா சிறப்பான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றதும் ஐதீகங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த 2 கிரகங்கள் இப்போ சொன்ன வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் அள்ளி தருவாங்க அப்படின்றது தான் இதோடைய ஒரு ஐதீகங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராகு ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 8வது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆயில் சாணத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிரயாணம் பண்ணும்போது, அதாவது நீங்க பைக்ல டிராவல் பண்ணும்போதோ அல்லது கார்ல டிராவல் பண்ணும்போதோ அல்லது பஸ் அந்த மாதிரி சாதனங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காயங்கள் ஏற்படாதுங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரயாணத்தப்போ காயங்கள் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிறிதளவில் தான் காயங்கள் ஏற்படுங்க. அதே சமயம் கேத்து பகவான் ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் 7வது வீடான மனைவி ஸ்தானம் மற்றும் கலசர ஸ்தானத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலர் வேலையை எழுந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களால வீட்டு வாடகை கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கி இருந்திருப்பீங்க. அதுக்கு இஎம்ஐ செலுத்த முடியாத ஒரு பிரச்சனை உருவாயிருக்குங்க. இது கேத்து பகவான் 7வது வீட்டில் இருந்தாருன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவாரு. மற்றும் 7வது வீட்டு கேத்துவால இன்னொரு விஷயமும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாருங்க.
மெயினாக வந்து ராகு கேதுவோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் மற்றும் பல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை வந்து அதிகமாக ட்ரிகர் பண்ணுறது தான் இவங்க 2 பேருடைய ஒரு பெரிய வேலைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ராகு கேது தாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ராகு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் குரு பகவான் கூட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் வந்து டோட்டலாகவே செயலிழந்து போயிடுவார் அப்படின்றது தான் இதோடைய ஒரு அர்த்தங்க. ராகு வந்து குரு பகவான் வந்து டோட்டலாக விழுங்கிடுவார். ஆனாலும் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து குரு பகவானை விழுங்கிட்டாலும் குருவுடைய ஃபுல் நல்ல பலன்கள் வந்து ராகு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அள்ளி கொடுப்பாரு அப்படின்றது தான் இதோடைய ஒரு அர்த்தங்க. சரிங்களா. அதனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குருவோட மொத்த ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே எடுத்து கொடுப்பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ராகுவும் குருவும் தனிச்சையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும், ஆனால் ராகு வந்து தன்னுடைய 7வது பார்வையாக குரு பகவானை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் குரு பகவான் வந்து டோட்டலாக செயலிழந்து போயிடுவார். சரிங்களா. ஆனால் இப்போ ராகு வந்து குரு பகவான் வந்து கட்டுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ராகு குரு வேற வேற வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ ராகு பகவானை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ராகுவால் உங்களுக்கு எந்த ஒர்க் எடுத்தாலும் பண்ண முடியாது. ராகு வந்து டோட்டலாக அடங்கிட்டு வாருங்க. அதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா, குட்டி பாம்பா அடங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே ராகு கேத்து வந்து பாம்பு கிரகங்கள் அப்படின்றதுனால ராகு வந்து டோட்டலாக செயலிழந்து போயிடுவாரு. குருவுக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் வந்து வந்துடுங்க. இதுதான் வந்து ராகு கேது வந்து எந்தெந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பலன்கள் மற்றும் ராகு வந்து குரு வந்து எந்த மாதிரி கட்டுப்படுத்துவார் அப்படின்ற பலன்கள்ங்க. நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து இப்போ நடக்க போகிற ராகு கேது பயிற்சினால உங்களுடைய சிம்மராசி நண்பர்கள் கூட பேரா இருக்கின்ற மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க. சரிங்களா. மற்றும் ராகுவோட பார்வை வந்து சிறப்பான 3 வீடுகளில் விழுதுங்க. அதாவது முயற்சி ஸ்தானம், மனைவி ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் விழுதுங்க. மற்றும் கேத்து வந்து ஆல்ரெடி உங்களுடைய 3வது வீட்டில் அமர்ந்திருப்பார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் ராகு வந்து கேத்துவை பார்ப்பாருங்க. சரிங்களா. அதாவது 3வது வீட்டை வந்து ராகு பார்ப்பாரு. அதனால நம்ம இப்படி சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து கேத்து வந்து அழகாக வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு, குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்க போகிற ராசிகளில் 1 ஆஃப் தி ராசி வந்து சிம்மம் ராசி கூடங்க. சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்போ இந்த ராகு பயிற்சி வந்து அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இப்போ ராகு வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இதன் மூலமாக ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கலாங்க. இப்போ வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருப்பதற்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தந்தை வழி சைடு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிட்டு இந்த 18 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து திரும்ப உங்களையே வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கம் எல்லாமே முடிஞ்சிட்டு உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோட சொத்து சம்மந்த பிரச்சனை வந்து இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு தடவை வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோட வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு சுமூகமான நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இதன் மூலமாக வந்து இப்போ இதனால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கலாம். எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நிறைய நல்ல யுக்திகளை கையாண்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டமாக கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து மிக அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லாங்க. சரிங்களா. அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் வந்து நிறைய விதமான வேலைகள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல வேலைகள் பற்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய அருமையான வேலையை வந்து உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ முயற்சி வந்து கைவிடாதீங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 100% வெற்றி வாய்ப்பு வந்து உங்களை வந்து தேடி வருங்க. நெக்ஸ்ட் ராகுவோட பார்வை வந்து 7வது வீடான மனைவி ஸ்தானத்தில் விழுதுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு போயிட்டு கூட இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ திரும்பியும் ஒருத்தர் கூட ஒருத்தர்
பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து விவாகரத்துக்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ மறுபடியும் ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் திரும்பி வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து விவாகரத்து ஏற்கனவே முடிஞ்சிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் வந்து கை கூடுவதற்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ராகு கேது பயிற்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இதன் பிறகு வந்து 11வது வீடான லாபஸ்தானத்தை வந்து ராகு பகவான் வந்து பார்க்குறாருங்க. ஸோ பொதுவாக வந்து ராகு வந்து 11வது வீட்டை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ராஜபோக யோகங்களை அள்ளி கொடுப்பாரு அப்படின்றதான் இதோடைய ஒரு பிரதிபலனுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் வந்து லாபகரமாக இல்லை, வெறும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ இந்த ராகு கேது பயிற்சியின் போது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக திடீர் தன லாபம் உங்களுக்கு ஏற்படுங்க. சரிங்களா? அதுதான் ராகு கேது பயிற்சியோட ஒரு பெரிய சிறப்பு அம்சங்க. அதாவது அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து லாபத்தை வந்து அள்ளி கொடுத்துருவாங்க. இதையும் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ராகு கேதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 மாதங்கள் நல்ல லாபகரமாகவே இருக்கும். ஆனால் செகண்ட் 9 months வந்து உங்களுக்கு கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து ராகு பகவான் திருப்பி எடுத்துக்க பார்த்துப்பாரு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் பண விஷயத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை ராகு பகவான் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் போகல, ஒரே கருத்து வேறுபாடில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து எதுனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து செவி கொடுத்து கேட்டுட்டு அமைதியாக விட்டுட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு நடக்க போகிற ஹைக் இருக்குது இல்லைங்களா, சேலரி ஹைக்கு, அது வந்து உங்களுக்கு சாதகமாகவே நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மற்றும் ஆல்ரெடி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் பதவி உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு உங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்கள் வந்து பேங்கிங் செக்டருக்கு வந்து ட்ரை பண்ணுறோங்க, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்கள் நினச்சபடி 100% வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜனவரி 1, 2022 காலம் வந்து நல்லபடியாக கணிஞ்சிட வருதுங்க. நீங்கள் பேங்கிங் சைடு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆவதற்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 12, 2022 கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேங்கிங் சைடு உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க, சார் நாங்கள் வந்து எங்களுக்கு வீடு ஒரு இடத்துல இருக்குது, ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து எப்படியாவது வந்து ஒரு நல்ல ஆஃபீஸாக பார்த்துட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் வந்து 100% உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வீட்டில் அருகிலேயே வந்து நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஒன்றா இருப்பதற்கு காலம் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லாங்க. அடுத்தது கேத்து வந்து உங்களுடைய 3வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து திருவினை ஆகுங்க. இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க, மறக்காமல் வந்து இதை மட்டும் முக்கியமாக கேட்டுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி நடக்க போகிற இந்த 18 மாதங்களும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க இந்த ராகு கேது. ஏன்னா அவங்களுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் யாருக்குன்னா எதனா தவறான செயல்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அல்லது நீங்க தவறான செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கெட்ட பலன்கள்லாம் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி இந்த ராகு கேது 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து கெட்ட பலன்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியல அப்படின்னாலும் கெட்டது செய்யாமல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் 2 பேருமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேத்துவோட பார்வை வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுதுங்க. இது இன்னும் சிறப்பான ஒரு அம்சமுங்க.
எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரங்க 4 பாதங்கக்காரங்களுக்குமே வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து கேது பகவான் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமணம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும், ஆனால் எங்களுக்கு வந்து குழந்தைகளே இல்லைங்க அப்படின்ற மன வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் வந்து தீர்வதற்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக நிச்சயமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அதன் பிறகு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பிளவு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தடவை வந்து ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஆந்திராவில். அந்த ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே பிரகாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தாள கணபதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அங்கே வந்து கேது பகவான் வந்து விநாயகர் பெருமானை உருமாறி அமர்ந்திருப்பார். நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் 2 பேருமே வந்து வேண்டி வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் தீர்ந்துட்டு உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மற்றும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே வந்து உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை வந்து காமிச்சிருந்துருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பாக்கியஸ்தானம் வந்து பார்க்கலைங்க, பாக்கியஸ்தானம் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் வந்து திருமண தடைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே, சரிங்களா, நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கக்காரங்களுக்கும் திருமண தடைகள் இருந்த பிரச்சனை எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு வந்து திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே ஆஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த பரிகாரத்தை வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்துருங்க. காளஹஸ்தி போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காளஹஸ்திக்கு போயிட்டு கரெக்டாக வந்து ராகு காலத்தில் பண்ணணுங்க. அதுவும் திங்கட்கிழமை போயிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷ பலன்கள்ங்க. ஏன்னா திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாளுங்க. மற்றும் திங்கட்கிழமை வந்து காலையிலேயே வந்து 7:09 ராகு காலம் வர்றதுனால நீங்கள் அந்த சமயத்தில் போயிட்டு ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து அடுத்த 18 மாதங்களுக்குள்ள எப்போ வேணும்னாலும் திருமணம் நிச்சயமாவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க இன்னும் 18 மாதம் ஆகுமா அப்படின்ட்டு. 18 மாதங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகபட்ச டைமுங்க நம்ம சொன்னது. அதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் திருமண தடைகள் வந்து முடிஞ்சிட்டு திருமணம் வந்து கைகூடுவதற்கு அருமையான வாய்ப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, எங்களுக்கு கடன் தீர்றதுக்கு எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா, அல்லது தொழில் வந்து எங்களுக்கு நல்லபடியாக வியாபாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு 9வது வீட்டில் இருக்காரு, கேது வந்து 3வது வீட்டில் இருக்காருங்க. ஸோ இந்த 2 வீடுகளில் அவங்க 2 பேருமே மாறி மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு அருள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இப்போ இதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நினச்ச நேரத்தில் செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க, சார் நாங்கள் வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. உங்களில் நிறைய பேருக்கு மகம் நட்சத்திரக்காரங்க 4 பாதங்கக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வந்து நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி அல்லது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு காலி மனையோ அல்லது கட்டின வீடோ அல்லது ஃப்ளாட்டோ வந்து கட்டுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் இந்த ராகு கேது பயிற்சி வந்து நம்மளுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு அமையுமே தவிர உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டு ஃபெயிலியர் தர மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் மனசை வந்து தளர விடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருமண தடைகள் இருக்கவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆஸ்ட்ராலஜர் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை வந்து காமிச்சிருந்துருப்பீங்க. ஆஸ்ட்ராலஜர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை
திருநாகேஸ்வரம் சென்று நாகதேவதைகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இருக்கக்கூடிய நாகதோஷத்தோட வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலகிட்டு வெகு விரைவில் திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்க படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை வந்து மாறிட்டு இனிமேல் படிப்புல வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்க இப்போ வந்து இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க தேர்வு எழுதுற வரைக்கும் கண்டிப்பா உங்க மனதில் நின்றுட்டு நீங்க நல்லபடியா நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே சிம்மராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.